ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஒரு லஞ்ச் ரெசிபியான கேப்சிகம் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிற ரெசிபியை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேப்சிகம் ரைஸ்க்கு நான் இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சில ஐட்டம்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை லைட்டாக சூடாகிற அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 சேர்த்துக்கிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். 3 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே கலர் மாறிடுச்சு. கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் கீ இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்து வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதே பேனில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கிளாஸி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு கேப்சிகமாக நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். பெல் பெப்பர்ஸ்ன்னு சொல்கிற எல்லோ கேப்சிகமும் ரெட் கேப்சிகமும் கிடச்சிச்சின்னா அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும். கேப்சிகம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி, அது இதில் சேர்த்துடலாம். இந்த கேப்சிகம், ஆனியன் பொடி எல்லாம் நல்லா கலந்தாச்சு. தக்காளி 1 மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைப்போம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சுன்னா நமக்கு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா இழுத்துக்குச்சு. அப்பப்போ திறந்து கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம சாதம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி அது இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி விடுங்க. அந்த டேஸ்ட் எல்லாம் சாதத்தோடு நல்லா மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா, அப்பளமெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃபுட்டீஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சேவ் பண்ணிக்கலாம்.